நான் விருப்பப்பட்டு இந்த இயக்கத்தில் சேர்ந்தேன். கடுமையா உழைக்கலாம்னு முடிவு பண்ணியாச்சு. என்னை வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். என்னை அரவணைத்து செல்கிற ஒரு இயக்கத்தில் இணைவதில் தவறே கிடையாது. அந்த நிபந்தனை விதிச்சாங்கல்ல, இல்ல அதெல்லாம் மாறிடுச்சு. கொடுக்கல, ஃப்ரீயா இருக்கு. யாரு உங்களுக்கு சொன்னாங்க? இருங்க இருங்க, நான் சொல்றேன். என்னங்க ஒரு கேள்வி கேட்டா இத்தனை பேர் கேள்வி கேட்டேன். உங்க ஹிஸ்டரி கேட்க கூடாதுங்க, ஒருத்தர் கேளுங்க. ஹெச்ஆர்என்சி பொறுத்தவரையிலும் கடிதங்கள் கொடுப்பது அந்த துறையை சார்ந்திருக்கிற ஆணையத்திற்கு கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் அங்கே கொடுக்கப்படவில்லை. உங்களை தெரிந்து கொள்ளுங்கள், தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். எந்த இடத்துல லிட்டிகேஷன் இருக்கிறோ அந்த இடத்துக்கு தான் நோட்டீஸ் கொடுக்கணும். அதை விட்டு காவல்துறைக்கு தான் கொடுத்திருக்கிறார். ஒரு ஜம்ப் மேல போயிட்டாங்க. ஏதோ உங்களுக்கான பத்திரிகை ஒரு செய்திகள் வேண்டும் என்பதற்காக தெளிவாக அந்த கோயில் அறங்காவல் மூலமாக இந்த கோயிலை பொறுத்தவரையிலும் ஹெச்ஆர்என்சி வருகிற போது முழுமையாக இந்த கோயிலுக்கு சொந்தமாக இந்த இடம் இருக்கிறது என்று உயர்நீதிமன்றத்தில் ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. சார், முன்னாள் அமைச்சர் பொன்முடி அரசியலே பிஜேபி கத்துக்குட்டி தான், இன்னும் எதுவும் சரியான முறையில் எதிர்கொள்ள மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணி ஒருத்தர் கருத்துக்கு சொல்லுவார். எல்லாரும் கருத்து சொன்னதா இருக்காது. அப்புறம் அதுக்கு நான் ஒண்ணு சொல்லக்கூடாதுல்ல. நான் சொன்னா பெரியவங்க ஒருத்தர் எங்க வாயை கொடுங்காதீங்க. ஏன்னா அவர் இருங்க கத்துக்குட்டின்னு சொன்னாரு. எப்படி மந்திரி பதவி எடுத்தாங்க இருக்கு. அதெல்லாம் ஒருத்தர் கருத்து சொல்லக்கூடாது. நேற்றைய கூட்டத்துல நீங்க சரி அப்படி சொல்லவே இல்லை. நான் எங்க சொன்னேன்? நீங்களா ஒரு கருத்து கேட்க. நான் சொன்ன கருத்து என்ன, தமிழக வெற்றி கழகத்தில் பல பேர் இணைகின்ற வாய்ப்பு இருக்கிறது. எந்த கட்சி வேணா அப்படிதான் சொன்ன தவிர அதிமுக மாறும் எங்க சொன்ன. நீங்களே எடுத்துட்டு அவர் கருத்து கேட்டா நான் என்னதான் சொல்றேன். கூட்டம் நடத்துவதற்கான அதெல்லாம் எனக்கு விட்டுருங்க. நான் சொல்லியாச்சு. அதுக்கு மேல கேள்வி கேட்க கூடாது. நீங்க இந்த கேள்வி எது கேக்குறீங்க? நான் என்னங்க நீங்க இது என்ன கேக்குறீங்க? நான் தான் சொல்லியாச்சு. தெளிவா சொன்னதுக்கு பிறகு உங்களுக்கு புரிஞ்சு கேட்ட கேள்வி விளக்கம் கேட்டீங்களா இல்லையா? நீங்க தெளிவா சொன்னேன். கொடுக்க வேண்டிய உங்களுக்கு உங்க பேர்ல ஒரு குற்றச்சாட்டு தான் உங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்கணும். உங்களுக்கு கொடுக்கல. அப்ப கூட்டம் நடத்துவதற்கு எந்த தடையும் இல்லை. தடையே இல்லை. கூட்டம் நடத்துவதில் எந்த விதமான தடைகளும் இல்லை. இந்த கூட்டத்துல புதுசா யாராவது கட்சியில சேர்றாங்க பொறுத்திருந்து பார்க்கணும். நேற்றைய கூட்டத்துல கொங்கு மண்டலத்தை நீங்க தான் பொறுப்பேற்று நடத்த போறீங்க, மிகப்பெரிய தாக்கத்தை கொண்டு வர போறீங்கன்னு பேசினதா தகவல் இருக்கு. அந்த மாதிரி நீங்க என்ன பேசுனீங்க? முக்கியமான எல்லாரையும் இணைப்போம், எல்லாரும் ஒற்றுமையா போவோம். நீங்க வந்தாலும் ஜெயிச்சுக்குவேன். அதிமுக இருக்கும்போது நீங்க உங்களை நீக்கினதுக்கு அப்புறம் நீங்க தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு மனு அனுப்புறீங்க. விசாரணை மீண்டும் தொடங்கணும், யார் போச்சு இல்ல. நான் என்ன அந்த வழக்கு என்ன பண்ண போறீங்க? வழக்கு பெண்டிங் அது தனி செப்பரேட். அது புரியுதுங்களா? அதுக்கு இதுக்கு இணைக்கூடாது. நான் விருப்பப்பட்டு இந்த இயக்கத்திலே சேர்ந்தாச்சு. புரியுதுங்களா? என்னை உறுப்பினரை நீக்குவதற்கு 72 இருந்திருக்கிற தலைவர் காலத்தில் இருக்கிற அது உயர்மட்ட குழு வரையிலும் நான் இருக்கிறேன். என்னை புதிதாக வந்தவர்கள் நீக்கிங்கள். அதுதான் அந்த ரீசன் கொடுத்துருக்காங்க. அது சொன்ன 250 பக்கம் 2500 பக்கம் கொடுத்தா பார்க்க வேண்டியதானாங்க. அதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவங்க. சரி, தேர்தல் ஆணையம் தான் தெளிவான விளக்கத்தை சொல்வார்கள். அவங்க தான் முடிவு செய்வாங்க. எல்லா கேஸும் பெண்டிங் இருக்கே இல்லைங்களா? 7 கேஸ் பெண்டிங் இருக்கு. அவங்க டிசைடிங் அத்தாரிட்டி அவங்க. அதனால நம்ம அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. நான் விருப்பப்பட்டு இந்த இயக்கத்தில் சேர்ந்தேன். கடுமையா உழைக்கலாம்னு முடிவு பண்ணியாச்சு. என்னை வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். என்னை அரவணைத்து செல்கிற ஒரு இயக்கத்தில் இணைவதில் தவறே கிடையாது. சொல்ல பாமக இடஒதுக்கீடு அழைப்பதில் கொடுத்தது. பாமக இடஒதுக்கீடு ஆர்ப்பாட்டம் தலைமை முடிவு செய்யும். கடிதத்தை வாங்கிட்டா தலைவர் தான் முடிவு. உங்களுக்கு எப்படி வரவேற்பு இந்த தாவேக்கான தலைவர் காலத்தில் நான் எப்படி இருந்தோனோ, அம்மா காலத்தில் எப்படி இருந்தோனோ அதே போலதான் வரவேற்பு இருக்கிறது. நான் மற்றற்ற மகிழ்ச்சியோடு இருக்கிறேன். நீங்களும் அதில் சேர்ந்து கொள்ளலாம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.